நான் கூட உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு மேட்ச். இந்தியா வின் பண்ணிட்டாங்க அன்னைக்கு. அதுக்கடுத்து நான் இன்னும் அன்னைக்கு தான் பார்க்குறேன், அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போட்டு அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு எங்கேயோ ஓடி பிடிச்சி விளாண்டுருந்தேன், தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இப்போ மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எண்டு வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேங்க. சூப்பராக போச்சு. அது என்ன மேட்ச்னா 2013 ஏப்ரல் 23 ஆர்சிபி வர்சஸ் புனே வாரியர்ஸ் இந்தியா அந்த மேட்ச் தான். அங்கே ஆடி இருந்த பேட்ஸ்மேன் கெயில் தான். 175 நாட் அவுட் அந்த மேட்ச் தான் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தவன் தான். கெயில் ஆடுற ஒவ்வொரு மேட்சாக பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்து மற்ற டீம்ஸோட மேட்சையும் பார்க்க ஆரம்பித்தேன். கண்டினியூவாக கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன். இந்தியன் டீம் மேட்சஸ் பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா லீக்ஸுமே பார்க்க ஆரம்பித்தேன். T20 ஆரம்பித்து ஓடிஐ போய் டெஸ்ட் கிரிக்கெட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இதுதான் நான் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த ஸ்டோரி. நான் கிரிக்கெட் தான் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்னு சூஸ் பண்ணி போகலை. என் கதையில் கிரிக்கெட் என்னை புல் பண்ணி இழுத்துச்சு. கிரிக்கெட்னு சொல்கிறத விட நான் கிரிக்கெட்டுக்கு ஃபேன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து கெயிலுக்கு ஃபேன். ஓகேவா? இதைத்தான் சொல்ல வந்தேன் வீடியோ. அண்ட் ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் கெயில் ஃபேனாக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் 175 போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க. உங்களை எப்படி கிரிக்கெட் உள்ளே இழுத்துச்சு, நீங்கள் பார்த்த ஃபஸ்ட் மேட்ச் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு சீரியஸான ஸ்போர்ட் தான். கிரவுண்டிலே பிளேயர்ஸ் கோவப்பட்டு பார்த்துருக்கோம், சண்டை போட்டு பார்த்துருக்கோம், ஸ்லெட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் உள்ளடங்கின கேம் தான் கிரிக்கெட். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேமையுமே ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு காட்டின ஒரு பிளேயர்னா அது கெயில் தான்.